வணக்கம் மக்களே. உங்களுக்கும் மூட்டு வலி இருக்குதா? அப்போ நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் 50 கிராம் மட்டுமே சாப்பிடுவதால் மூட்டு வலி மற்றும் பலவீனம் மற்றும் சோம்பல்லாம் நீங்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? தினமும் 50 கிராம் மட்டுமே சாப்பிட்றதுனால மூட்டு வலி, பலவீனம், சோம்பல்லாம் கண்டிப்பாக நீங்கும். உங்களோட முழங்கால் வலி ஏற்பட்டால் நீங்கள் தினமும் 50 கிராம் உலர்ந்த தேங்காயை சாப்பிடணும். உங்களோட முழங்காலில் தேங்காய் எண்ணெயோட அழுத்தம் கொடுத்து தினமும் 15 நிமிடங்கள் மசாஜ் செய்யுங்க. வானிலை குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா மசாஜ் செஞ்ச உடனே வெயிலில் உட்காந்துக்கோங்க. இல்லாவிட்டால் கோடை காலமாக இருந்தால் இரவில் தூங்கும்போது தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நன்மை பயக்கும். தோல் தேங்காய் எண்ணெயை உறிஞ்சிரும். இதனால் நீண்ட நேரம் மசாஜ் செய்கிறதுனால எண்ணெய் சருமத்திற்குள்ளே ஆழமான விளைவை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்தப்படுது. தினமும் 2 டீஸ்பூன் தூய தேங்காய் எண்ணெயை குடிக்கலாம். இது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவும். செரிமானத்தையும் வலுப்படுத்தும். உடல் பருமனை குறைக்கும். தேங்காய் எண்ணெயில் எலும்புச்சம்பழத்தை பிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து இந்த எண்ணெயை குளித்த பிறகு அரிப்பு குணமாகும். தேங்காய் சாப்பிட்றது நினைவகத்தை அதிகரிக்கிறது. இதனால் தினமும் தேங்காய் கர்னலில் அக்ரூட் பருப்புகள் மற்றும் சர்க்கரை கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது அவர்களோட மூளையை கூர்மையாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது. தண்ணீரோட தேங்காய் சேரும்போது பலவீனத்தை நீக்க மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும்னே சொல்லலாம். இது ஒவ்வொரு நாளும் 5 கிராம் சாப்பிட்றதுனால உடலை வலிமையாக்குகிறது, மேலும் சோம்பலையும் நீக்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.